சக்தி என்று மகனின் தோளில் கையை வைத்து அழுத்தினார் தினேஷ். அவரை அழுத்தமாக பார்த்த சக்தி தலையை அழுந்த கோதிக்கொண்டான். ஆதியின் மேலிருந்த ஆத்திரத்திலும் கோபத்திலும் அப்பா என்று அழைத்ததை அவன் உணர்ந்தாலும் அது பிடித்திருந்தது. அதையும் தாண்டி தினேஷ் இருந்த கோலம் கண் முன்பு வந்து அவனை ராட்சசனாக மாற்றியிருந்தது. அதில் உண்மையில் சுயம் இழந்து விட்டான் சக்தி. சக்தி, வீட்டுக்கு போலாம். உன் அம்மா இன்னும் வரலன்னு காத்துட்டு இருப்பா. வியானும் கையில கூட்டிட்டு வந்துடுவான் என்று தினேஷ் சொல்லவும் தலையை ஆட்டிவிட்டு இருவரும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள இருவருமே அமைதியாக இருக்க சக்தியே காரை ஓட்டினான். சன்மி எங்க என்று தினேஷ் தான் அந்த அமைதியை கலைத்தார். அவ புருஷன் வீட்ல இருக்கா என்று சக்தி அழுத்தி கூறினான். புரிந்து கொண்டார் தினேஷ். மீண்டும் அமைதி நிலவியது. மாமா எப்படி சமாளிக்கிறது என்று சக்தி அவரை பார்த்து அழுத்தமாக கேட்டான். சமாளிச்சுதானே ஆகணும். ஆனா சன்மியை அவன் ஏதாவது கொடுமைப்படுத்திடுவானோன்னு பயமா இருக்குது என்றார் தினேஷ். அவரின் பயம் சக்திக்கு புரிந்தது. தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே லண்டன் பெங்களூர் என்று அனுப்பி உலகத்தின் பார்வையில் மறைத்து வைத்தார். சிறு வயதிலிருந்து இப்போது வரை குடும்பத்தார் அனைவரும் வெளியில் சென்றாலும் அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் வரை தினேஷின் மனம் அடித்துக் கொள்ளும். அதை தாமதமாகத்தான் சக்தியே கண்டுகொண்டான். அப்போதிருந்து அவர் மேலிருந்த கோபம் கொஞ்சம் தணிந்துதான் இருந்தது. ஆனாலும் முழுதாக மறந்து அவரை கட்டி அணைத்து கொஞ்சம் மனம் வரவில்லை. என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு சக்தி என்று தினேஷ் கேட்க, நீங்க என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லுங்க. அந்த நரசிம்மன்ன எதுக்கு துடிக்க துடிக்க ஆசிட் ஊத்தி உயிரோடவே அவர் உயிரை எடுத்தீங்க? அது என்ன? அது தப்பில்லையா? அதான் அந்த ஆதி உங்க மேல இருக்கிற கோபத்துல சன்மிய பழி வாங்குறேன்னு தாலிய கட்டி இழுத்துட்டு போயிட்டான் என்று எரிச்சலாக கூறினான் சக்தி. தப்பே பண்ணாம ஒருத்தனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு நினைக்கிறியா சக்தி? இல்ல. ஆனா எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு முழு காரணம் தெரியணும். பொண்ணுங்கள கடத்தி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சது தப்பு தான். அதுக்காக அவனை கொன்னே போட்டிருக்கலாமே. ஆனா நீங்க அப்படி பண்ணாம உயிரோட விட்டு நரகத்தை காட்டுனீங்க. எதுக்காக? யார பயமுறுத்த இப்படி பண்ணீங்க? என் அண்ணனுக்காக. அவன் வாழ்க்கையில அதிகம் கஷ்டப்பட்டு அண்ணிய கைப்பிடிச்சிருந்தான். அவங்க வாழ்க்கையே குழம்பின கொட்டையா இருந்த சமயத்துல எல்லாம் நரசிம்மன் தங்கச்சி ஓவரா இன்வால்வ் ஆனா. வர்ஷா அண்ணிய கொலை பண்ற வரைக்கும் துணிஞ்சா. அதான் நம்ம கிட்ட வச்சுட்டா தண்டனை எப்படி இருக்கும்னு சாம்பிள் காட்டினேன். அவ அண்ணன் நிலைய பார்த்ததும் மாயவன் அண்ணன் வாழ்க்கையில அவ வாலாட்டல. அதுக்காகத்தான் அப்படி பண்ணேன். ஆனா உங்க தலைமுறை வரைக்கும் இந்த பிரச்சனை இழுத்துட்டு வரும்னு நான் நினைக்கவே இல்ல என்றார் தினேஷ். அமைதியாக கேட்டுக்கொண்டான் சக்தி. எதுவும் பேசவில்லை என்பதை விட என்ன பேசுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. தினேஷ் செய்தது சரியா தவறா என்று அவன் அலசி ஆராயப் போவதில்லை. தப்போ சரியோ செய்து முடித்துவிட்டார். இப்போது அதை யோசித்து என்னவாகப் போகிறது என்பது அவனின் எண்ணம். என்ன சக்தி, எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்பா மேல கோவமா என்று அவன் தோளில் கை வைத்தார் தினேஷ். ரோட்டில் கவனமாக இருந்த சக்தியின் கண்கள் ஓரக்கண்ணால் தந்தையை கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. அவரை அணைத்து ஆறுதல் சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை என்றாலும் வேதனையாக தன்னை பார்க்கும் தந்தையின் நிலையை மாற்ற நினைத்தவன், நீங்க என்ன அவ்வளவு பலவீனமானவரா? எனக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு தானே பாடியை வச்சிருக்கீங்க. பக்கத்துல இருந்தவன் கையில இருந்த கத்திய வாங்கி கழுத்துல வைக்க தெரியாது என்று காட்டமாக கேட்டான். ஒரு நொடி போதாதுதான். ஆனா ஆதி சன்மி 2 பேரும் ஒரு நொடி போதாதுதான். ஆனா ஆதி சன்மி 2 பேரும் நெருக்கமா இருக்கிற வீடியோவை ஆதி காட்டினான். நான் அமைதியா இல்லைன்னா நெட்ல விட்டுருவேன்னு மிரட்டினான். நம்ம குடும்ப பேரை தாண்டி என் பொண்ணோட மானம் எனக்கு பெருசா தெரிஞ்சது சக்தி. அதான் அவனுக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தேன். அவன் சும்மா சொல்லி விட்டுட்டா கூட பரவாயில்ல. அவன் செய்யக்கூடியவன் தான். சரவணன் மாதிரி சரியான அவசர கொடுக்க. அதான் அமைதியா இருந்தேன் என்றார் தினேஷ். என்று மட்டும் தலையை ஆட்டியவன் நடந்த கல்யாணத்தை பற்றி முழுதாக கூறிய சக்தி மறைக்காமல் இதற்கு முன்னே நடந்த திருமணத்தை பற்றியும் கூறிவிட்டான். அதிர்ச்சியாக அவனை பார்த்தார் தினேஷ். அவருக்கு இந்த விஷயம் இப்போது வரை தெரியாது என்பதை விட தெரியாமல் பார்த்து கொண்டான் சக்தி. ஏண்டா என்கிட்ட சொல்லல? உன் அப்பா சொம்பன்னு நினைச்சிட்டியா? என் பொண்ணு என்ன துடிச்சிருப்பா. அந்த ஆதிய அப்பவே நான் ஒரு கை பார்த்திருப்பேன் என்று கோபமாக கூறினார் தினேஷ். இதுக்காக தான் சொல்லல. அவனை பத்தி மட்டுமே யோசிச்சா நானும் நீங்க எடுத்த முடிவை தான் எடுத்திருப்பேன். ஆனா நான் என் தங்கச்சிய பத்தியும் யோசிச்சேன். அவ கண்ணுல ஆதி மேல ஒருவித ஈர்ப்பு இருந்துச்சு. 15 வயசுல அவன் கட்டின தாலிய மனசால ஏத்துக்கிட்டவகிட்ட இருந்து தாலிய பறிக்கணுமா? அப்படி நான் பண்ணினா அது என்ன பெத்த மாம்க்கும் வளர்த்த அத்தையம்மாவுக்கும்
முக்கியமா என் தங்கச்சிக்கும் செய்யற கொடுமை என்று கோபமாக கூறிய சக்தி தன் பங்களாவின் முன்னால் காரை நிறுத்தினான். மகனிடம் பேசிக்கொண்டு வந்ததில் பாதையை கவனிக்கவில்லை தினேஷ். பங்களாவின் முன்னால் கார் நிற்கவும் மகனை புரியாமல் பார்த்து, உன் பங்களாவுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற என்று கேட்க, இதோடையே போனா மாமுக்கு பயந்துருவாங்க, வாங்க குளிச்சுட்டு போகலாம் என்று விட்டு இறங்கி சக்தி முன்னால் செல்லவும் பெருமூச்சு விட்டு தினேஷும் அவனின் பின்னால் உள்ளே வந்தார். இவ்வளவு உயர்தர பொருட்களை வச்சு மகன் பங்களா கட்டியிருக்கிறான் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. பலமுறை இந்த வழியாக சென்றபோது பங்களாவை பார்த்திருக்கிறார். வெளியில் பார்க்க செழுமையாக இருந்தாலும் உள்ளே நார்மலாக தங்கள் வீடு இருப்பது போன்றுதான் இருக்கும் என்று நினைத்தவரின் நினைப்பு இன்று கண்கூடாக பார்த்ததில் பொய்த்து போனது. டைனிங் டேபிளில் இருந்து கண்ணாடி கிளாஸ் கூட பளிச்சென்று பிரகாசித்து அதன் தரத்தை பறைசாற்றியது. தினேஷுக்கு புரிந்தது, மகனின் மூளை தன் மூளையின் திறனை ஒப்பிடும்போது 1000 மடங்கு அதிகம் என்று. அதை நினைக்கும்போது அவருக்கு கர்வமாகத்தான் இருந்தது. சக்தி வெள்ளை வேஷ்டி சட்டையை எடுத்து வந்து தினேஷின் கையில் கொடுத்து, அந்த ரூம்ல போய் குளிச்சிட்டு வாங்க என்றான். அதை வாங்கிக் கொண்ட தினேஷ் அவன் காட்டிய அறைக்குள் புகுந்து கொள்ள, சக்தியும் சென்று குளித்து முடித்து ஆடையை மாற்றிக்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வர தினேஷும் அறையிலிருந்து வெளியில் வந்தார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். வாய் வார்த்தையாக சொல்லிக் கொள்ளவில்லை. என்றாலும் இருவரின் மனதிலும் தன் பையன் தன் அப்பா என்று கர்வம் கொட்டி கிடந்தது. சக்தி தலையசித்து முன்னால் செல்ல தினேஷ் பின்னால் வந்தார். இருவரும் காரில் ஏறிக்கொள்ள இந்த முறை தினேஷ் காரை ஓட்டினார். நீங்க தாத்தா ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பார்த்துக்கணும்னு நான் விரும்புறேன். அண்ணாவோட வேலையே அவனுக்கு சரியா இருக்குது. அவன் மேல அதிகமா பாரத்தை திணிக்காதீங்க. உங்க சின்ன தம்பியோட மெடிக்கல் ஃபேக்டரியையும் அவரையே பார்த்துக்க சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு வயசாயிடல. வீட்ல உட்காந்து சோஃபாவை தேய்க்காம உழைக்கிற வேலையை பாருங்க என்றான் நிதானமாகவே. உனக்கு நாங்க வீட்ல இருக்கிறது பிடிக்கலையா சக்தி? என் நேரமும் வீட்ல இருக்கிறது பிடிக்கல. அண்ணன் தனியாளா சமாளிக்கும் போது நீங்க மட்டும் வீட்ல இருந்தா என்ன அர்த்தம்? உன் அண்ணன் தான் வீட்ல இருங்க டாடின்னு சொன்னான். நான் வேணும்னே பண்ணல. அவனோட ஆசைக்காக விட்டு தள்ளிதான் நிக்கிறேன் என்றார் தினேஷ். அது அப்போ. இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு பொண்ணு வீட்ல காத்துட்டு இருக்காங்க. தினமும் அண்ணா லேட்டா வரும்போது அந்த பொண்ணு முகத்தை பாத்தீங்கன்னா அவங்களோட வேதனை உங்களுக்கு புரியும். அன்னைக்கு பூஜை அறையில அவங்க சுற்றத்தை மறந்து வேண்டினது கூட கண்டிப்பா அண்ணனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் இருக்கும் என்றான் சக்தி. அவனை ஆச்சரியமாக பார்த்தார் தினேஷ். காலையில் கட்சி ஆபீஸ் சென்றால் இரவு வீடு வருபவனா? அனைத்தையும் துல்லியமாக சொல்கிறான் என்று நினைத்து ஆச்சரியமாக இருந்தாலும் பெருமையாகத்தான் இருந்தது. சரி சக்தி, நான் அப்பாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பார்த்துக்கிறேன். அகில் ஃபேக்டரிக்கு போவான். அப்புறம் அண்ணா என்று தினேஷ் நிறுத்த, அவரும் என்னோட கட்சி ஆபீஸ்க்கு வருவாரு என்று சக்தி சொன்னதும் மகனை மெச்சுதலாக பார்த்தார் தினேஷ். மாமையும் அப்பப்போ கம்பெனிக்கு அழைச்சிட்டு போங்க. நான் சொன்னது வர்ஷா மாமையும் சேர்த்து தான். அகிலா மாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட போகட்டும். மற்ற 2 பேரையும் வெளி உலகம் தெரியாம பண்ணினதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். உங்களுக்கு பயமா இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு அவங்க திறமைய வீட்டுக்குள்ளேயே புதைக்காதீங்க என்றான் சக்தி. புரியுது சக்தி. ஆனா உன் அம்மாக்கள் இப்போ வேலைக்கு வரதுக்கு ஒத்துக்கணுமே. அவங்களுக்கு கிச்சன்லயே வேலை சரியா இருக்குது என்று தினேஷ் சொல்லவும் அவரை பார்த்து முறைத்த சக்தி, அவங்க சும்மா தான் இருக்காங்க. வீட்டு வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ் வரட்டும். நம்ம கம்பெனி தானே. அவங்க வர வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க. அவங்க வந்ததும் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி வேலையை ஆரம்பிங்க என்றான் சக்தி. முதல்ல நான் உன் அம்மாக்கள் கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவை சொல்றேன். என்ன அவங்க ஆசைப்படும் போது அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப நம்மளோட விருப்பத்துக்காக அவங்கள வான்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வரட்டும், இல்லைன்னா நாங்க பாத்துக்கிறோம் என்றார் தினேஷ். அவர் சொல்வதும் சரிதான் என்று நினைத்தவன் தலையை மட்டும் ஆட்டினான். அடுத்த சில நிமிடங்களில் கார் வீட்டின் கேட்டில் நுழைய, நீங்க போங்க, நான் வரேன் என்று இறங்கிக் கொண்ட சக்தி தாராவை தேடி செக்யூரிட்டி ஆபீஸ் வந்தான். சார் என்று தாரா அவன் முன்பு வந்து நின்று சல்யூட் அடிக்க தலையசைத்த சக்தி, தாரா, செக்யூரிட்டி ஃபோர்ஸை அதிகப்படுத்து. ஆதி வீட்டில் இருக்கிற நம்ம கார்ட்ஸை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இந்த 1 மந்த் அவங்களுக்கும் நமக்கும் கான்டாக்ட் இல்லாத மாதிரி பண்ணிடு. நமக்கு நம்பிக்கையான ஒருத்தரை மட்டும் அந்த வீட்டுக்கு அனுப்பு. அங்கு என்ன நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் வரணும் என்றான் சக்தி. ஓகே சார், 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் என்று தாரா சொன்னது மட்டுமில்லாமல் அதற்கான வேலையை பார்க்க சென்று விட்டாள். சக்தி வெளியில் வர தினேஷ் காரில் அவனுக்காக காத்திருந்தார்.
நெற்றியை நீவியபடி வந்து காரில் ஏறிக்கொண்ட சக்தி, நான் தான் போகச் சொன்னேனே என்று சொல்லவும் தினேஷ் பதில் சொல்லாமல் புன்னகைத்தார். சக்தி அவரை புரியாமல் பார்த்துவிட்டு தலையை உலுக்கிக் கொண்டான். மணி 6 கடந்து சென்றிருக்க அப்பன் மகன் இருவரும் வீட்டிற்குள் நுழையவும் அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். வியான் கையில் விழி முதற்கொண்டு, அக்காவையும் மாமாவையும் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா மாமா? இந்நேரம் அவங்க சேலமே போயிருப்பாங்க என்று மோகனா கடுப்பாக சொல்லிவிட்டு மகனிடம், நீ என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டார். தினேஷ் மோகனாவிடமும் சக்தி தீக்ஷண்யாவிடமும் பார்வையை செலுத்த, பாப்பா, நான் ஒரு வேலையா போய் வந்தேன், அதான் லேட்டு, ரொம்ப டயர்டா இருக்குது, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என்றபடி சோஃபாவில் அமர்ந்து கையலை பார்த்து புன்னகைத்தார். மோகனா உடனே கிச்சனுக்கு செல்ல, என் மாமா எப்படியெல்லாம் சமாளிக்கிற வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. ச்சே, நமக்கு தான் ஒன்றும் வரமாட்டேங்குது. முறைக்கிறாளே, இப்போ எதுக்கு முறைக்கிறான்னு வேற தெரியல என்று சக்தி மனதில் நினைத்துக்கொண்டு மனைவி அருகில் அமர பட்டனை எழுந்து கிச்சனுக்கு சென்று விட்டாள் தீக்ஷண்யா. பெருமூச்சு விட்ட சக்தி, ரூமுக்கு தானே வந்தாகணும், அப்ப பாத்துக்கிறேன்டி என்று மனதில் நினைத்துக்கொண்டு கயல்விழியை பார்த்து, வாங்க, எப்போ வந்தீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்க, நல்லா இருக்காங்க மாமா. மாமான்னு கூப்பிடலாமில்ல என்று கயல் அவனை பதட்டமாக பார்க்க, கண்டிப்பா கூப்பிடலாம் அண்ணி, உங்களுக்கு இல்லாத உரிமையா என்று சக்தி சொன்னதும் இருவரிடமிருந்தும் முறைப்பு பரிசாக கிடைத்தது அவனுக்கு. ஒன்று வியான், மற்றொன்று தீக்ஷண்யா. அத்தான்னு கூப்பிடுங்க அக்கா, அதுதான் என் புருஷனுக்கு பிடிக்கும் என்று நக்கலாக சொல்லியபடி ஜூஸுடன் வந்தாள் தீக்ஷண்யா. சக்தி அவளை பார்த்து முறைக்க, மற்றவர்களுக்கு இருவருக்கும் ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டு இடையில் புகுந்து கொள்ளவில்லை. புருஷன் பெண்டாட்டி அவர்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார்கள். கையில் பாவமாக சக்தியை பார்க்க அதை கவனித்து பல்லை கடித்த சக்தி, தீ, ரூம்க்கு போய் என் கபோர்ட்ல ரெட் கலர் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வா என்று அதிகாரமாய் கூறினான். இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முனகியபடி தீக்ஷண்யா செல்ல, மாமா, நான் அத்தான்னு கூப்பிடணுமா என்று அப்பாவியாக கயல் கேட்கவும் அவனுக்கு ஐயோ என்றானது. அண்ணி, நீங்க என்ன மாமானே கூப்பிடுங்க, இல்லன்னா சக்தின்னு கூட பேர் சொல்லி கூப்பிடுங்க என்று சக்தி வேகமாக சொல்லவும் கயல் புன்னகையுடன் தலையை ஆட்டினாள். என்ன பார்த்தாவே எரிஞ்சு விழுறா, என் அண்ணன் தம்பியை பார்த்தா மட்டும் பல்ல காட்டுறா என்று வியான் மனதில் புலம்ப சக்தி அவனை நக்கலாக பார்த்தான். சக்தி, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதுவும் தினேஷோட வந்திருக்க என்று மாயவன் கேட்கவும் அவரை அழுத்தமாக பார்த்தான் சக்தி. அந்த அழுத்தம் சொன்னது, நான் சொல்ல மாட்டேன் என்று. மாயவன் தம்பியை பார்க்க கண்ணை மூடி திறந்துவிட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பித்த தினேஷ் கயலிடம், கயல், அப்பா மேல கோவமா என்று பொறுமையாக கேட்க கயல் அமைதியானாள். இங்க வா கயல் என்று தினேஷ் மடியை கண்ணால் காட்டியபடி சொல்ல வேகமாக எழுந்து அவர் மடியில் அமர்ந்து கொண்டாள் கயல். தினேஷ் கையிலிருந்த ஜூஸை அவளுக்கு கொடுக்க சமத்தாக வாங்கி குடித்துவிட்டு கிளாஸை டீப்பாயில் வைத்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த தினேஷ், அப்பா உன் நல்லதுக்கு தானே பண்ணுவான், என்னோட ஆசைக்காகத்தான் உன்கிட்ட கேட்காம முடிவெடுத்தான், நீ நியாயமா என்கிட்ட தான் சண்டை போட்டிருக்கணும் என்றார். அனைவரும் புரியாமல் பார்க்க, மாமா என்ன பேசுறீங்க, எனக்கு புரியல என்றார் மோகனா. கயலுக்கு புரியும், அவளா அப்புறம் சொல்லுவா, கேட்டுக்கோ பாப்பா என்றார் தினேஷ். என்று மோகனா தலையாட்ட, சாரி மாமா, நான் பண்ணினது தப்புதான், இருந்தாலும் உடனே என்னால பேச முடியாது, ப்ளீஸ் என்று கண்ணை சுருக்கினாள் கயல். புரியுது கயல், ஆனா ரொம்ப நாள் காக்க வைக்காத என்றார் தினேஷ். என்னடாடி பேசுறீங்க, கயல் நீங்களாவது சொல்லுங்க என்று அப்பாவிடம் ஆரம்பித்து கயலிடம் முடித்தான் சாகித்யா. அதற்குள் தீக்ஷண்யா ஃபைல் எடுத்து வந்து கணவனிடம் கொடுத்து அவனை முறைத்துவிட்டு தினேஷின் மடியில் அமர்ந்திருந்த கயலையும் அவரையும் பாவமாக பார்த்தபடி மாயவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அனைவருக்கும் அவள் நிலை புரிய சிரிப்புதான் வந்தது. கயல், நீ எந்திரிச்சுக்கோ, உன்னை தீக்ஷி இந்நேரம் மனசுலயே கொடூரமா திட்டிட்டு இருப்பா என்றாள் சாய்ரா. அக்கா என்று தீக்ஷண்யா சிணுங்க, அது என்னடி, என் புருஷன் மேலேயே உங்க 2 பேருக்கும் கண்ணு, எப்போ பாரு அவரோட மடியில ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிறீங்க, எங்களையெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியலையா, ஒருத்தியாவது ஆசையா அத்தைன்னு வரீங்களா என்று சலித்து கொண்டார் மோகனா. அதை கேட்டு சக்தியை தவிர அனைவரும் சிரிக்க, ஏய் உண்மை சொல்லு, உனக்கு பொசசிவா இல்ல என்று அகிலா வம்பிழுக்க அவரை முறைத்தார் மோகனா. சரி, அப்புறம் பேசி சிரிப்பீங்க, நான் முக்கியமான விஷயம் பேசணும், அதை கேட்குறீங்களா
என்று சக்தி அனைவரையும் அழுத்தமாக பார்க்கவும், அனைவரும் என்ன என்பதைப் போல சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர். சக்தி அனைவரையும் பார்வையால் அளந்துவிட்டு, சாய்ராவிடம் பார்வை நிலைக்குத்தி நிற்க, அவனை பார்க்க முடியாமல் தலையை கீழே குனிந்து கொண்டாள் சாய்ரா. அப்பா சாமி, என்ன கண்ணுடா! நேருக்கு நேர் பார்க்க கூட முடியல என்று மனதில் புலம்பியவளுக்கு கை கால் நடுங்கியது. அண்ணி என்று சக்தி அழுத்தமாக அழைக்கவும் சாய்ராவுக்கு புரிந்தது தன்னைத்தான் அழைக்கிறான் என்று. மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள், ஆ, சொல்லுங்க மாமா என்றாள். அநியாயத்திற்கு திக்கி திணறினாள். அண்ணி, நீங்க இத பார்த்துப்பீங்கன்னு நம்பி உங்க கையில ஒப்படைக்கிறேன் என்று சக்தி ஃபைலை அவள் முன்பு நீட்ட, சாகித்யா அவனை புரியாமல் பார்க்க, சக்தியிடமிருந்து ஃபைலை வாங்கி பிரித்து படித்த சாய்ராவுக்கு தலை சுற்றியது. மாமா, என்னால முடியாது என்று உடனடியாக கூறினாள். ஏன் என்று ஒற்றை வார்த்தை அவளை பார்த்து அத்தனை அழுத்தமாக கேட்டான். என்ன மாமா விளையாடுறீங்க? என்ன நம்பி எப்படி ஒரு காலேஜை கொடுக்குறீங்க? அதுவும் இன்னும் காலேஜ் திறக்க கூட இல்லையே. என்னால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நான் படிச்சது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட இல்ல. வெறும் டிகிரிய பேருக்குன்னு தான் முடிச்சேன். எனக்கு இந்த அளவுக்கு திறமை இல்ல மாமா. நீங்க தீக்ஷிய வேணும்னா பாத்துக்க சொல்லுங்க என்றாள் சாய்ரா. அவளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அண்ணி. என் பொண்டாட்டிக்கு டிசைனிங் தான் வரும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க இந்த காலேஜை நல்ல விதமா கொண்டு வருவீங்க. இது நான் மாதவி அக்கா ஞாபகமா கட்டின காலேஜ். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எனக்காக இந்த பதவியை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அண்ணா ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் என்றான் சக்தி. கண்கள் கலங்க அவனை பார்த்த சாய்ரா, மாமா, என் மேல இருக்கிற பாசத்துல கொடுத்தீங்களா? சத்தியமா என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணல என்றாள். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அண்ணி கொடுத்தேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்களுக்குள்ள ஓடுறது போலீஸ் ரத்தம். கண்டிப்பா உங்களால திறமையா நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாதவி அக்கா விஷயம் நான் எதையும் ஆழமா யோசிக்காம கால் வைக்க மாட்டேன். நான் உதயா, ரேவதி, மீனா 3 பேர்கிட்டயும் கலந்து பேசிட்டு தான் சொல்றேன். அவங்களுக்கும் நீங்க மேனேஜ் பண்ணினா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை என்று சக்தி சொல்லவும், வேகமாக ஓடி வந்து அவன் மடியில் அமர்ந்து அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள் சாய்ரா. அனைவரும் அதிர்ந்து பார்க்க சக்திக்கே அதிர்ச்சிதான். அவன் சாய்ராவிடமிருந்து இந்த அணைப்பை எதிர்பார்க்கவில்லை. சட்டென அவன் கண்கள் மனைவியை பார்க்க தீக்ஷண்யா அழகாய் சிரித்தாள். அத்தியாயம் 186. சாய்ரா சக்தியை அணைத்ததில் அனைவரும் அதிர்ந்து போயிருக்க, சக்திக்கே அதிர்ச்சிதான். அவன் சாய்ராவை இப்படி ஒரு பரிமாணத்தில் இதுவரை பார்த்ததே இல்லை. திமிராக கோபமாக மட்டுமே பார்த்தவளை முதன்முறையாக குழந்தையாக உணர்ந்தான். சட்டென மனைவியை பார்த்தவன் அவள் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, இன்ன வரைக்கும் முறைச்சா இப்ப சிரிக்கிறா என்று புலம்பியபடி, அண்ணி என்று சாய்ராவை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கினான். அவளோ அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு குழந்தை போல அழுது கொண்டிருக்க, பெருமூச்சு விட்ட சக்தி அண்ணனை பார்த்தான். சாகித்யா சிரித்தபடி அவனை பார்க்க, பல்லை கடித்த சக்தி, இங்க என்ன காமெடி ஷோவா நடக்குது? என் பொண்டாட்டியும் கொஞ்சம் கூட பொசசிவா இல்லாம சிரிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அண்ணா அதுக்கு மேல இருக்குது என்று புலம்பியவன், அண்ணி, இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க என்றான் ஆதரவாக அவள் முதுகை தட்டி கொடுத்து. சாய்ராவின் கண்ணீர் அவன் சட்டையை நனைத்தது. எத்தனை தீவார்த்தை பேசியிருப்பாள் தீக்ஷண்யாவை. சக்தியையே சில நேரம் அலட்சியம் செய்திருக்கிறாள். ஆனால் அவன் எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாமல் தான் முன்னேற வேண்டும், சமூகத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று அவன் ஆசையாக கட்டிய காலேஜின் பொறுப்பை அவள் கையில் கொடுத்திருக்க சத்தியமாக உடைந்து போனாள். செய்த தவறெல்லாம் சடுதியில் மண்டையில் ஓட அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதே தீர்த்தாள். அண்ணி என்று அவள் தோளை பிடித்து நகர்த்திய சக்தி அவள் முகத்தை பார்த்து உண்மையில் கலங்கித்தான் போனான். அழுததில் மூக்கு சிவந்து கன்னங்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க, மென்மையாக அதை துடைத்துவிட்ட முரடனின் கை, அண்ணி, நீங்க அழுவக்கூடாது. போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நீங்களே அழுதா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சமாளிப்பீங்க என்று அழுத்தமாக கேட்கவும் அழுகையை நிறுத்திவிட்டு இவனை இமைக்க மறந்து பார்த்தாள் சாய்ரா. அக்கா, நீங்க சாகி மாமான்னு நினைச்சிட்டு என் புருஷனையே பாக்குறீங்க. குட்டி ஹார்ட்டு தாங்காது என்று தீக்ஷண்யா உதட்டை பிதுக்கி பாவமாக சொல்லவும், திரும்பி அவளை பார்த்த சாய்ரா, 2 பேரும் அப்பம் பொண்ணுன்னு சொல்லி என்னை எத்தனை நாள் கடுப்பாக்கியிருப்பீங்க என்று செல்லமாக முறைத்தவள் சக்தியை பார்த்து, மாமா, நான் காலேஜ் பொறுப்பை ஏத்துக்கிறேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய கண்டிப்பா காப்பாத்துவேன்
என்று அவன் நெற்றியில் பாசமாக முத்தம் வைத்துவிட்டு எழுந்து சென்று அகில் அருகில் அமர்ந்து கொண்டாள். தீக்ஷண்யா, சாகித்யா இருவரும் அவளை மூக்கை சுருக்கி முறைக்க, சாய்ராவின் முத்தத்தில் முதலில் திகைத்து பின் அவளை குழந்தையை பார்ப்பது போல் பார்த்தவன் சின்னதாக சிரித்து வைத்தான் சக்தி. உலகமகா அதிசயமாக அனைவரும் அவனையே பார்க்க தீக்ஷண்யாவுக்கு புசுபுசுவென்று கோபம் வர வேகமாக சாய்ரா அருகில் வந்து, வேணும்னே தானே அக்கா பண்ணின என்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க கேட்டாள். ஆமா என்று சாய்ரா சிரிக்க கண்ணை சுருக்கி அவளை முறைத்துவிட்டு சாகித்யாவின் கன்னத்தில் முத்தம் வைத்த தீக்ஷண்யா சாய்ராவை பார்த்து முறைத்து, இதுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு என்று விரல் நீட்டி கூறினாள். தலையில் அடித்துக் கொண்ட சாய்ரா, சத்தியமா தீக்ஷி, நீ சின்ன குழந்தையே தான். நான் தான் உன்னை வேற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று சொல்லும்போதே அவள் கண்கள் கலங்கியது. தேவி என்று அவளை தன் தோளோடு அணைத்துக் கொண்ட சாகி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம் என்று கண்டிப்புடன் சொல்ல தலையாட்டினாள் சாய்ரா. அக்கா சாரி என்று தீக்ஷினியா வருந்த, விடு தீக்ஷி என்ற சாய்ரா அப்போதுதான் அனைவரும் தங்களையே பார்ப்பதை உணர்ந்து, அதுவும் கயல் வாயை பிளந்து கொண்டு பார்ப்பதை பார்த்து தீக்ஷியிடம் கண்ணை காட்டினாள். அதை புரிந்து கொண்டு கயலை பார்த்த தீக்ஷண்யா, அக்கா 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 என்று கயலை அழைக்கவும் திடுக்கிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்த கயல், ஆ சொல்லு தீக்ஷி என்று பாவமாக அவளை பார்த்தாள். என்னக்கா இங்க நடக்கிறதெல்லாம் புதுசா இருக்குதா என்று தீக்ஷண்யா கேட்க, ஆமா, ஆனா புடிச்சிருக்குது. நானும் உங்களோட இருக்க போறேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குது என்று சின்ன குழந்தை போல கைத்தட்டி சிரித்தாள் கயல். ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமக வருது நடக்காத காரியம் போலியே என்று சரு நக்கலாக சொல்லவும், பாட்டி, நாங்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்போம். உடனே உள்ள வந்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி எதையாவது ஒன்னும் சொல்லாத என்று அவரை முறைத்தாள் தீக்ஷண்யா. சரிடி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அதே சமயம் உங்களோட கடமையிலும் சரியா இருக்கணும் என்றார் சரு கண்டிப்புடன். அதெல்லாம் நாங்க இருப்போம் என்று தீக்ஷண்யா முனக, சரி வாங்க சாப்பிடலாம், வந்ததுலேருந்து பேசிட்டே இருக்கோம் என்றார் மோகனா. மாம், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று வியான் எழுந்திருக்க, வியான், உன்னோட ரூமுக்கு பக்கத்துல தான் கயல் ரூம், அவளை கூட்டிட்டு போ என்றார் மாயவன். ச்சே, இம்ச பக்கத்திலே வந்து சாவடிக்குது என்று மனதிலேயே அவன் புலம்பியது தினேஷ், சக்தி, மாயவன், சாகித்யா நால்வருக்கும் புரிந்தது. ஆனாலும் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அமைதி காத்தனர். கையிலை பார்த்து, வா என்று அழைத்துவிட்டு வியான் முன்னே செல்ல, ச்சே, கூப்பிட்டு போறான் பாரு, ஏதோ அவனோட பெட்டை கூப்பிடுற மாதிரி. எல்லாம் இவனால வந்தது. இவன் மட்டும் என் வழியில வராம இருந்திருந்தா என் அப்பா கிட்ட நான் பேசாம வந்திருக்கவே மாட்டேன் என்று மனதில் புலம்பியபடியே அவன் பின்னால் வந்தாள். இதுதான் உன்னோட ரூம். அப்புறம் தப்பி தவறி கூட என்னோட ரூமுக்கு வந்துடாத. உனக்கு புண்ணியமா போகும். உன் கழுத்துல தாலியை கட்டுற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை கெடுக்காத என்று விட்டு அவளுக்கு பக்கத்தில் இருந்த அறைக்குள் புகுந்து கதவை பட்டென அறைந்து சாத்தினான். கையிலுக்கு அவன் பேசியதை விட அவனின் செயல் ஒரு மாதிரியாகிவிட்டது. இனிமே இவன் பக்கமே போகக்கூடாது என்று நினைத்து கொண்டவள் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஏற்கனவே அவளின் சூட்கேஸ் அங்கு வைத்திருக்கவும் அதிலிருந்து ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறையை கண்டுபிடித்து குளித்து முடித்து இரு பக்கமும் முடியெடுத்து கிளிப்பில் அடக்கி ஃப்ரீ ஹேர் விட்டவள் நெற்றியில் பொட்டை வைத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அனைவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்து அவளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தனர். வியானும் அவர்களுடன் கடுப்பாக அமர்ந்து கொள்ள, அவளை பார்த்ததும், மகாராணி ஆடி அசைஞ்சுதான் வருவாங்க, இவளுக்கெல்லாம் நான் காத்திருக்கணும்னு தலையெழுத்து என்று மனதிலேயே புலம்பி அவளை எரித்து விடுவது போல பார்த்தான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் மாயவன் அகிலிடம் அனைத்தும் சொல்லியிருந்தார் தினேஷ். அவர்களுக்கு அதிர்ச்சியெல்லாம் தாண்டி கோபம், அதையும் தாண்டி இந்த விஷயம் வீட்டு பெண்களுக்கு தெரிந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதே தெரியாது என்பது அவர்களுக்கே தெரியாது. அதற்குள் மோகனா வந்து சாப்பிட அழைக்கவும் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று சகோதரர்கள் இருவரிடமும் சொல்லிய தினேஷ் மறைக்காமல் வேலை விஷயத்தை பற்றியும் சொல்லி இருவரின் மனைவியிடமும் பேசச் சொல்லிவிட்டார். வா கையில், வந்து உட்காரு, சாப்பிடலாம் என்று மோகனா புன்னகையுடன் அழைக்கவும், அத்தை என்று சின்ன சிரிப்புடன் வந்து தீக்ஷண்யா அருகில் அமர்ந்து கொண்டாள் கயல். மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் அனைவருக்கும் பரிமாற சில நிமிடங்களில் அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவரவர் அறைக்குச் செல்லவும் ஆண்கள் மூவரும் சோஃபாவில் அமர்ந்து மனைவி சாப்பிட்டு வருவதற்காக காத்திருந்தனர். பெண்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்து அறைக்கு சென்றுவிட தினேஷ் சகோதரர்களிடம் சொல்லிவிட்டு ஹால் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இப்போ முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க
என்று சட்டையை கழட்டியபடி சக்தி கேட்க, தீக்ஷண்யா அவனை உக்கிரமாக முறைத்தாள். என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா ரியாக்ஷன் கொடுத்து இன்னைக்கு தான் முதல் முறை பார்க்கறேன். சும்மா சொல்லக்கூடாது, அழகா தான் அத்தான பார்க்கற என்றபடி அவள் மேல் விழுந்தான் சக்தி. ஆஹ்! தேவ், தள்ளி போடா என்று தீக்ஷண்யா அவனை தள்ள முயற்சி செய்ய, முடியும் காரியமா? தேக்கு மரத்தை கிளையால் என்ன செய்துவிட முடியும்? அவள் மேல் வாகாய் படர்ந்து அவளை கிடுக்குப்பிடியாக பிடித்தவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவள் மூக்குடன் மூக்குரச, அவனின் சிறு தொடுகைக்கு பெண்ணவளின் உடல் பாகாய் கரைய, அதான் என்று சிலிர்த்து அடங்கிச் சிணுங்கினாள். ஐ எம் சோ டயர்ட் தி என்று சொன்ன சக்தியை பார்த்து, அப்பாடா தப்பிச்ச என்று மனதில் நினைத்து ஒரு நொடி கூட இருக்காது கள்வன் உதட்டை சிறையெடுத்து விட்டான். தீக்ஷண்யா அதிர்ந்து கண்ணை அகல விரித்து அவனை பார்த்து முதலில் முரண்டு பிடித்தவள் பின் அவன் கொடுக்கும் மென்மையான முத்தத்தில் கிறங்கிப் போய் அவனுக்கு ஒத்துழைத்தாள். மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் பூவை விட மென்மையாக கையாண்ட அவனின் பன் இதழ்கள் அவள் இடையை இறுக்கி பிடித்து கசக்கியது. அதான பார்த்தேன், எங்கடா கை இன்னும் அங்க போவலையேன்னு என்று மனதிலேயே நினைத்து அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா அவன் கை இடையில் செய்யும் மாயாஜாலத்தில் கண்கள் சொக்கினாலும் சிக்கிவிட்டால் டயர்டாக்கி காலையில் ஆபீஸ் போக முடியாமல் ஆப்பு வைத்து விடுவான் என்று நினைத்து அவன் உதட்டை வன்மையாக கையாண்டு பின் கடித்து அவனை தள்ளிவிட்டு துள்ளி எழுந்து நின்றாள். அவள் தள்ளிவிட்டதில் உருண்டு பின் ஹாயாக தலைக்கு 2 கைகளையும் கொடுத்து படுத்த சக்தி நிதானமாக அவளை திரும்பி பார்த்தவன், என்னடி இன்னைக்கு ரொம்ப தினுசா தெரியுற? பைத்தியம் பிடிச்சிருச்சா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டா? இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் போக அப்பாயின்மெண்ட் வாங்கட்டா என்று நக்கலாக கேட்டான். அவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்த தீக்ஷண்யா, ஒழுங்கா படுத்துக்கோத்தான், இதுக்கு மேல பேசி என்ன டென்ஷன் படுத்தாத. ஆல்ரெடி நான் செம்ம டயர்ட்ல இருக்கேன் என்று பாவமாக தீக்ஷண்யாக சொல்லவும், அப்போ நாம ஏன் வறண்ட சஹாரா பாலைவனத்துல அண்டார்டிகா குளிர அனுபவிக்க கூடாது என்று சக்தி நக்கலாக கேட்க, என்ன சொல்றீங்க தான் என்று புரியாமல் கேட்க தீக்ஷண்யாவுக்கு டக்கன நினைவு வரவும், பாவி பாவி, எப்படிலாம் பேசுறான், அன்னைக்கு சொன்ன நானே மறந்துட்டேன், இவன் மறக்காம ஞாபகம் வச்சுட்டு ஜல்சா பண்ணலாம்னு என் வாயால வந்த வார்த்தையை வச்சே சிக்ஸர் அடிக்கிறான், சரியான ஆளுதான் என்று தலகாணியை எடுத்து அவனை முத்தினாள். ஏய், என்னடி அடிக்கிற? என் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று ஒற்றை விரலை நீட்டி மிரட்ட அந்த விரலை கடித்த தீக்ஷண்யா அவன் பக்கத்திலே படுத்துக்கொண்டாள். கையை விடுடி என்று சக்தி வலிக்கவே இல்லை என்பது போல சாதாரணமாக சொல்ல, இவனுக்கு நான் கடிச்சாலும் அடிச்சாலும் வலிக்காது, உடம்பை இரும்பா வச்சிருக்கிறவன என்ன பண்ண முடியும் என்று மனதில் புலம்பியவள் அவனை முறைத்து பார்த்து, நான் செம்ம காண்ட்ல இருக்கேன், ஆனா அதை விட டயர்டா இருக்கேன். ஸோ இன்னைக்கு உன்கிட்ட சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல, நாளைக்கு வச்சுக்கிறேன் என்று விட்டு கண்ணை மூடிக்கொண்டாள். சக்தியும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. லைட்டை ஆஃப் செய்துவிட்டு லேம்பை ஒளிர விட்டவன் மனைவியை அணைத்து கொண்டான். இப்போதும் அவன் கை இடுப்பில் படிந்திருக்க அந்த நட்சத்திர மச்சத்தில் அழுத்தம் உணர்ந்தவள், என்னவோ பண்ணுடா, எனக்கு தூக்கம் வருது என்று முனகிவிட்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நெஞ்சில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள். அந்த நட்சத்திர மச்சத்தை தடவியபடி சக்தி இருக்கவும் கூச்சத்தில் நெளிந்த தீக்ஷண்யா அவனை முறைத்து பார்த்து, இங்க பாரு தேவ், நீ என்கிட்ட லவ்வ சொல்லாம என் பக்கத்துல வராத என்று மூச்சு வாங்க கூறினாள். அவன் கை செய்த மாயாஜாலத்தில் அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவளை அழுத்தமாக பார்த்த சக்தி, ஓகே, நான் எப்ப லவ்வ சொல்றேனோ அப்போ உன்னை எடுத்துக்கிறேன், அதுக்காக பக்கத்துல வராமல்லாம் இருக்க முடியாது, உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், முத்தம் கொடுப்பேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது என்று அழுத்தமாக சொன்னாலும் அதில் அதிகப்படியான கட்டளை தான் இருந்தது. சரியான அரசியல் ப்ராடக்ட், எப்படி பேசுறான் என்று அவனை முறைத்துவிட்டு, சரி போனா போகுதுன்னு அலோ பண்றேன் என்று அவனுக்கு பாவம் பார்த்து விடுவது போல உச்சு கொட்டி சொல்லிவிட்டு அவன் நெஞ்சில் படுத்துக்கொண்டாள். சக்தியின் இதழ் தாராளமாகவே பிரிந்து புன்னகையை உதிர்த்தது. ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை. இனி பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பது அபூர்வம்தான். கட் கட் என்று உச்சஸ்தாயில் எரிச்சலாக கத்தினான் அவன். பவித்ரன் பெயருக்கு ஏற்றது போல் பவித்திரமானவன். மங்கையர்களை மயக்கும் கட்டிளம் காளை. 30 தொடும் வயது. எதிரிகளை உருத்தெரியாமல் அழிக்கும் அரக்கன். வெளி உலகத்திற்கு டைரக்டராக வலம் வருபவன். தமிழ்நாட்டில் அவன் கால் பதிக்காத துறையை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பாஸ் என்று அவன் PA ரகு அவனை கலவர முகத்துடன் பார்க்க, நான் என்ன கொள்ள கொடு தலைவனா? கால் மீ சார் என்று வார்த்தையை கடித்து துப்பியவன், ஆர் யூ மேட்? இதுவரைக்கும் 13 படம் நடிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு டயலாக் கூட ஒரு டேக்ல உன்னால சொல்ல முடியல. உனக்கெல்லாம் இதுக்கு பெஸ்ட் ஹீரோயின் கனவு கண்ணின்னு பட்டம்.
அது தூக்கி எறிஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிற வழியை பாரு என்று கடுப்பாக கத்தினான். சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அவனைத்தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவன் முன்னால் நிற்பவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. கனவுக்கன்னி என்ற பெயருக்கு சொந்தமானவள். தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் மேக்கப்பே இல்லாமல் நடித்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகை ஜாஸ்மின் சிண்ட்ரெல்லா. அவளையே இந்த காட்சி எடுக்கிறான் என்றால் தங்கள் நிலை என்னவோ என்று எண்ணி பயந்து போயினர் என்பதே உண்மை. பவித்ரனுக்கு இது 10வது படம். அவன் எடுக்கும் ஒவ்வொரு படமும் கோடியை தாண்டி வசூல் அடிக்கும். அவன் டைரக்ஷனில் நடிக்க திறமை உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ஒழுங்காக நடிக்கவில்லை என்றால் உடனே காய்ச்சி எடுத்து விடுவான். இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சார் என்று ரகு அவன் பின்னால் வந்து பம்மியபடி அழைக்க எரிச்சலாக அவன் புறம் திரும்பிய பவித்ரன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு அவ்வளவுதான் என்பது போல அங்கிருந்து சென்று விட்டான். ஜாஸ்மின் பரிதாபமாக நின்றிருக்க, மிஸ் ஜாஸ்மின், நீங்க கிளம்புங்க, நான் சார்கிட்ட பேசிட்டு கால் பண்றேன் என்று அவளையும் மற்றவர்களையும் அனுப்பி வைத்துவிட்டு சிங்கத்தின் குகைக்குள் பயந்தபடியே நுழைந்தான். அதுவும் அனுமதி கேட்டுவிட்டே. ரகு, பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு என்று தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் பவித்ரன் சொன்னதை கேட்டு திருவென முழித்த ரகு, சாரி சாரி சார், எந்த பேப்பர் என்று பவ்யமாக கேட்க பட்டென அவனை நோக்கி பேப்பர் வெயிட்டை தூக்கி எறிந்தான். நல்ல வேளை ரகு பயத்தில் நகர்ந்து நின்றுவிட அது சுவற்றில் பட்டு கீழே விழுந்தது. சார் என்று கலவர முகத்துடன் அவனை பார்த்தான். நாளைக்கு டெண்டர் இருக்குது, அதுக்கான பேப்பர் கரெக்டா இருக்கான்னு பாரு. எல்லாத்தையும் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லணும். 4 வருஷமா என்னோட தானே இருக்கிற. நான் எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. இடியட், என்ன டென்ஷன் பண்ணாம வந்து வேலையை பாரு. இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சே ஆகணும் என்று காட்டமாக கூறினான். சார், அது கஷ்டம். நாம இருக்கிறது கோயம்புத்தூர் கிடையாது, சென்னை. இங்க போட்டி அதிகம். நமக்கு டெண்டர் கிடைக்காது, கிடைக்கவும் விடமாட்டாங்க. சின்வா இண்டஸ்ட்ரீஸ், சீதா ட்ரெண்டி ட்ரேட்ஸ் 2 கம்பெனிக்கும் தான் மவுஸ் அதிகம். நாம இப்போதான் கம்பெனியே ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அதனால என்று ரகு இழுக்க, இங்க நீ முதலாளியா நான் முதலாளியா என்று கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டான் பவித்ரன். நீங்க தான் சார். அப்போ மூடிட்டு நான் சொன்னதை செய் என்றவன் கணினியில் தீவிரமாக நாளை டெண்டருக்கு வரும் கம்பெனிகளை பற்றிய டீட்டெயில்ஸ் அனைத்தும் பார்த்து கொண்டிருந்தவன் ரகு சொன்ன 2 கம்பெனி நேமையும் இணையத்தில் போட்டு 2 கம்பெனியை பற்றியும் குறித்து கொண்டு மூளையை குடைந்து கோட் செய்து வைத்திருந்த அமௌண்ட்டை மாற்றினான். அதை ரகுவிற்கு கூட தெரியாமல் மறைத்தவன் மணியை பார்த்தான். அதுவோ இரவு 1 கடந்து சென்று கொண்டிருக்க தலையை உலுக்கிக் கொண்டு எழுந்தவன் ரகுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். ஐயோ, இன்னைக்கு நான் ஆஃபீஸே கதின்னு கிடக்கணுமா? ஷூட்டிங் நடந்தாலும் முழிச்சிருந்து வேலை பார்க்கணும், ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் வேலை பார்க்கணும். இவருக்கு வரப்போற பொண்டாட்டி பாவம் என்று மனைவிக்காக வருத்தப்பட்டு கொண்டான். காரை கிளப்பிக் கொண்டு பழைய காலத்தில் கட்டிய வீட்டைப் போல இருந்த வீட்டின் முன்பு காரை நிறுத்தினான். அது அவன் வீடுதான். சென்னை வர வேண்டும் என்று எண்ணியவன் முதலாவதாக இந்த வீட்டைத்தான் வாங்கினான். அது ஒன்றும் பங்களாவோ மாடி வீடோ பிளாட்டோ இல்லை. பழைய காலத்தில் தூண் வைத்து வெளியில் திண்ணை துளசி மாடம் என்று பார்த்து பார்த்து கட்டிய அழகிய வீட்டை அவனுக்கு பிடித்தது போல இன்டீரியர் டிசைன் செய்திருந்தான். கார் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து ஓடி வந்தார் அவர். ஏய் கிழவி, உனக்கு என்ன வயசு புள்ளன்னு நினைப்பா? இப்படி ஓடி வரியே, கை கால் உடஞ்சு மேலே போயிட்டா உன்னோட லட்சியம் சரிஞ்சு போயிடாது என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். உனக்கு பவித்ரன்னு பேர் வச்சதுக்கு பாவின்னு வச்சிருக்கலாம். என்ன பேச்சு பேசுற? ஏண்டா, என்னை பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு? நான் இப்பவும் வயசு புள்ளதான். பேய் வர நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு குசும பாரு. போ, போய் முகம் கழுவிட்டு வா, பாலை காய்ச்சி வைக்கிறேன் என்று பாட்டி முன்னால் செல்ல அவன் தலையை உலுக்கி கொண்டு, கிழவி ரொம்ப பண்ணாத என்று புலம்பியபடி படிக்கிணற்றில் தண்ணீரை இறைத்து முகம் கை கால் கழுவி விட்டு வீட்டிற்குள் வந்தான். அதற்குள் பாட்டி பாலுடன் வந்து நிற்க, என்ன கிழவி, பாலில் விஷத்தை கலந்துட்டியா? என்னையே குறுகுறுன்னு பார்க்குற? உன் பார்வையே சரியில்லையே, என்ன விஷயம் என்று திமிராக கேட்டு ஒரே கல்பில் சூடான பாலை குடித்து முடித்தான். அவனை பாட்டி ஆவென பார்க்க, ஏய் கிழவி, வாய மூடு, கொசு உள்ள பூந்துக்க போகுது என்று அவன் காட்டமாக சொல்ல, இவனுக்கு மெல்லமாவே பேச தெரியாது போல என்று புலம்பிய பாட்டி, நான் உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன் என்று குண்டை தூக்கி போட, அசரும் ரகமா அவன். ஓ, தாராளமா பாரு கிழவி என்று நக்கலாக கூறினான். இவன் உடனே ஒத்துக்க மாட்டானே என்று பாட்டி அவனை உறுத்து விழிக்க, டேய் பத்ரா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது என்றார் கண்களில் ஆசை மின்ன.
எனக்கு இல்லையே கேள்வி. இப்பதான் பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னதுக்கு, பாருன்னு சொன்ன என்று பாட்டி முறைக்க, பாருன்னு தானே சொன்னேன் என்று அவன் எகத்தாளமாக சொல்ல, எனக்கு மண்டை வலிக்குது. நான் போய் படுத்துக்கிறேன் என்று பாட்டி தலைவலியுடன் சென்றுவிட, இதழுக்கு வலிக்காமல் சிரித்த பவித்திரன், அவன் அறைக்கு வந்து ஃபேனை போட்டு குப்புறடித்து படுத்துக்கொண்டான். அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாட்டியை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பாட்டி மட்டுமே அவனுக்கு அப்பா அம்மா என்ற பரிமாணத்தில் வளர்த்தார். எல்லோரிடமும் காட்டும் முகம் பாட்டியை பார்க்கும்போது மட்டும் நார்மலாகி இருக்கும். பணம் கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் பாட்டியின் ஆசைக்காக இந்த வீட்டையே வாங்கி அவனின் ஆசைக்காக இன்டீரியர் டிசைன் செய்திருந்தான்.